அருளுக்கு மேல் அருள். ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். அருள் என்பது கடவுளின் கொடையாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை நம்புபவர்களுக்கு கடவுள் காட்டும் தயவாக அனுகூலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அருள் பொழியப்படுகிறது. இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் இறைத்திருவசனம் 16-17. அருள் நம்மேல் பொழியப்பட்டுள்ளது, ஏனெனில் அருள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது. மேலும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். அருள் என்பது தகுதியில்லாதவர்களுக்கு காட்டுகிற தயவு. அது ஒரு வல்லமையுள்ள அதிகாரத்தை நம்மில் உண்டாக்குகிறது. அது நம்மேல் திரளாய் பொழியப்படுகிறது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருட்பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றோம். நாம் ஜெபிக்கும்போது நாம் ஒளிர்வதற்காக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருள் நம்மேல் பொழியப்படுகிறது. மேலும் சிறப்பாக பணியாற்ற எண்ணெய் நம்மேல் பூசப்படுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளை கொண்டு செல்ல ஜெபம் உதவி செய்கிறது. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைந்தால் அருள் பொழியப்பட்டு இருந்தாலும் உங்களை பலவீனமடைய செய்துவிடும். ஒரு இயந்திரத்தில் உள்ள அசையும் பாகங்கள் சேர்க்கப்பட்ட இடத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டால் அது உராய்வின்றி எளிதாக இயங்கும். அந்த எண்ணெயைப் போல் இயேசு கிறிஸ்துவின் அருள் விளங்குகிறது. அருள் உங்கள் வாழ்வு எளிதாக உராய்வின்றி இயங்க உதவுகிறது. நீங்கள் தொடர்ந்து உயிருள்ள கடவுளுடன் நட்புறவு கொண்டு வாழும்போது அளவற்ற அருள் உங்கள் வாழ்வில் மிளிர்வதை காண்பீர்கள். தொடர்வோமா நண்பர்களே?